ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்னு. ஃபஸ்ட்டு வேட். ஸோ வேட் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்லேயுமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழில் எழுதினாலுமே இங்கிலீஷில் அதை படித்து தான் ஆகணும். ஸோ வேட் அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மதிப்பு கூட்டு வரி. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னா விற்பனை வரி. சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டினா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. சரிங்களா, இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி தான் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஜிஎஸ்டியிலேருந்து வந்துடலாம். ஸோ பி. ஸோ பிக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன, ஒன் பாயிண்ட் டேக்ஸ், மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். சரிங்களா. ஸோ பிக்கு என்ன வரும், சரி ஒரே நிமிஷம், சிஜிஎஸ்டியிலேருந்து போயிடலாம். ஸோ சிஜிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இன்டர்ஸ்டேட் ஸ்டேட், கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் ஏ இன்ட்ரா ஸ்டேட் ஸ்டேட். மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். மாநிலத்திற்குள்ளே நடைபெறும் விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படக்கூடியது தான் சிஜிஎஸ்டி. சரிங்களா. இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதாச்சும் விற்பனை ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன போடுவாங்கன்னா சிஜிஎஸ்டி போடுவாங்க. ஓகேவா. அதே ஐஜிஎஸ்டிங்கிறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு இருக்குது, பக்கத்தில் கேரளா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க ஃப்ளிப்கார்ட்டில், அது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு. அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். அதுக்கு பேர் தான் ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு போடக்கூடிய வரி ஐஜிஎஸ்டி. ஓகேவா. ஸோ அப்போது டிக்கு 5 வருமா. ஸோ டிக்கு 5 வரும்னா சி ஆப்ஷன் வராது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஈக்கு 4 வருமா. ஈக்கு 4 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வேட்டு, ஜிஎஸ்டி, விற்பனை வரி. இப்போ இதுக்கு வரதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 2, 1. வேட் அப்படிங்கிறது அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியாகும். ஸோ அப்படிங்கிறது வருமா. ஸோ அதுதான் கரெக்ட். ஓகேவா. ஸோ ஏக்கு 3 வரும். சரிங்களா. ஸோ அடித்தள விலையில்லாத பல்முனை வரி தான் பார்த்தீங்கன்னா வேட். ஸோ வேட் அப்படிங்கிறது மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் த கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஜிஎஸ்டிங்கிறது ஒன் பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் த கேஸ்கேடிங் எஃபெக்ட். சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டேக்ஸ் தான், ஆனால் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா. அதான் பல்முனை வரி, அடித்தள விளைவு அப்படிங்கிறது இல்லாததாக இருக்கும். சரிங்களா. இதை நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாப்பிக்கே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோன்னு நினைக்கிறேன். அப்போது இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு த சென்டர் வுட் levy அண்ட் கலெக்ட் த ஐஜிஎஸ்டி ஆன் ஆல் interstate supply of goods and services. What does I in the IGST stands for? ஐஜிஎஸ்டியில் ஐனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. சரிங்களா. ஐஜிஎஸ்டினா என்னது, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஓகேவா. ஸோ இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு மாநிலங்களுக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி ஐஜிஎஸ்டி. இந்த ஐஜிஎஸ்டி யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். பின்னாடி நாட்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்ஸ்க்கு பிரித்து தருவாங்க. ஸோ இதுதான் ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 1, 2017.
ஸோ நெக்ஸ்ட்டு எது வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஜிஎஸ்டி டைரக்ட் டேக்ஸ் இல்லை, அப்போ இது வரும். கிஃப்ட் டேக்ஸு வெல்த் டேக்ஸ்லாம் டைரக்ட் டேக்ஸ் தான், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் போன கிளாஸில். ஸோ அப்போ இதெல்லாம் வராது. ஸோ ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட்டு which of the following is the advantage of goods and services tax? அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் பல்முனை வரி, அதாவது ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு என்ன இல்லை, அடுக்கு வரி விளைவுகள் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தோங்களா. ஸோ ரிமூவிங் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் தான். அடுக்கு விளைவு வந்துட்டு இல்லை. ஓகேவா. ஸோ அடுத்த இந்த அடுக்கு வரி விளைவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியாமல் இருக்கா? செகண்டு பொருட்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி. ஸோ பொருட்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் டாக்ஸேஷன். நீங்கள் எந்த ஸ்டேட் போனீங்கனாலும் எல்லா இடங்கள்லையும் இதே மாதிரியான டாக்ஸேஷன் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டேக்ஸ் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் ஜாயிண்ட்லி பை சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ டேக்ஸ் டெசிஷன்ஸ் எல்லாமே எப்படி தான் எடுப்பாங்க, சென்டர் அண்ட் ஸ்டேட் மூலமாக தான் எடுப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இதில் எந்த ஒரு முடிவுனாலும் எடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ மூணுமே கரெக்டு. ஸோ 1, 2 and 3. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி இஸ் பேஸ்ட் ஆன் டெஸ்டினேஷன். சரக்கு மற்றும் சேவை வரி பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு இலக்கை அடிப்படையாக கொண்டது. ஸோ கரெக்டுங்களா. சேவைகளின் நுகர்வு எந்த ஊரில் கடைசியாக விற்கப்படும், அப்போ அந்த ஊருக்கு தான் வந்து வரி போகும். ஓகேவா. ஸோ பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு எங்கேயோ அங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வரி போடப்படும். அடுத்த ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக வரி. ஸோ கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னா வந்து என்ன, வரி மீதான வரி விதிக்கப்படுவது தான் கேஸ்கேடிங் எஃபெக்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு என்னென்னு. ஜிஎஸ்டியில் வந்துட்டு வரி போடலை, ஆனால் மற்ற டேக்ஸில் முன்னாடி இருந்த வரி விதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேக்ஸுக்கு டேக்ஸ் வந்து போட்டிருப்போம். சரிங்களா. அதுதான் கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ஜிஎஸ்டி எப்போ வந்துன்னா 1 ஜூலை 2017. அடுத்த விச் வாஸ் த ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி லா. ஸோ முதல்ல 1954ஆம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய நாடு வந்துட்டு எது அப்படின்னா ஃப்ரான்ஸ். சரிங்களா. ஸோ ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேஷ் கமிட்டி ப்ரப்போஸ்டு ஜிஎஸ்டி இன் இந்தியா. ஸோ கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி தான் வந்துட்டு இதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் இதை பார்த்துங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி 3 இருக்கா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. சரிங்களா. ஸோ ஒரு பொருள் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வியாபாரம் ஆகுது அப்படின்னா அதுக்கு சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் போடுவாங்க. சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துடும். 2 ஸ்டேட்டுக்கு இடையில் வந்துட்டு ஒரு பொருட்கள் விற்கப்படுது அப்படின்னா ஐஜிஎஸ்டி போடப்படும். சரிங்களா. இந்த ஐஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். அதுக்கு பிறகு அதை வந்து யார் ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா ஸ்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ 3 வகைப்படும் ஜிஎஸ்டி. ஸோ சூஸ் த ரைட் ஆன்சர். டேஷ் வாஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி இன் 1954. எது, ஃப்ரான்ஸ். சரிங்களா. ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி எந்த நாட்டில் முதல்ல 1753 நடைமுறைப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸில் தான். இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக 2017 கொண்டு வரப்பட்ட புதிய வரி எது அப்படின்னா, நிறையா வரிகள் வந்துட்டு இருந்துச்சுங்க 2017க்கு முன்னாடி. அது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரு வரி கொண்டு வரப்பட்டுச்சு. அதுதான் வந்துட்டு சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ ஜிஎஸ்டியினுடைய ஃபியூச்சராக இல்லாதது எது, சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய இயல்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான். ஸோ ஏ வந்துட்டு கரெக்டு. இது வந்து ஒரு சிங்கிள் டேக்ஸ், ஒரு முனை வரி தான். சரிங்களா. ஸோ அதான் நம்ம பார்த்தோம்னா ஒரு முனை வரி வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட், எந்த ஒரு வரியின் மீது வரி விதிப்பும் இல்லாதது. உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் உள்ளது. ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இது இருக்குது. சரிங்களா. உள்ளீடுகளின் மீதான வரி வரவு. சரி, ரொம்ப டீட்டெயிலாக வேணாம். நோ ஜிஎஸ்டி ஆன் மேனுஃபேக்சரர்ஸ் ஆன் ரா மெட்டீரியல்ஸ். தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாது.
ஸோ அப்படியெல்லாம் வந்து கிடையாது. மூலப்பொருட்கள் மீது என்ன பண்ணுவாங்க, வரி வந்துட்டு விதிப்பாங்க. ஸோ அப்போ அது ஒன்று மட்டும்தான் வந்து என்னவாக இருக்குன்னா தப்பாக இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு? ஃப்ரான்ஸு. அடுத்ததாக கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எப்போ பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது நிறைவேற்றப்பட்டது பார்த்தோம்னா 29 மார்ச் 2017. நடைமுறைக்கு வந்தது தான் 1 ஜூலை 2017. ஸோ சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை நியூ டேக்ஸ் நேம். மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரி. ஸோ இதுக்கு முன்னாடி வேட் அப்படின்னு ஒன்று, வேல்யூ ஆடட் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே எதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஜிஎஸ்டி என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு முக்கிய சீர்திருத்தமாகும். இது கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ காரணம், இது ஜிஎஸ்டி கவுன்சிலால் நிர்வகிக்கப்படுகிறது. அங்கு மாநிலங்கள் சம பங்குதாரர்களாக உள்ளன. ஸோ ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. ஏ வந்துட்டு ஆர் என்ன பண்ணுது, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதில் வந்து த மோட்டோ ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன், ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஜிஎஸ்டி. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸஸ் வில் பி கலெக்டட் அட் த பாயிண்ட் ஆஃப் சேல். விற்பனை முனையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வசூல் செய்வது. கரெக்டு. ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போ, அதாவது நம்ம கடையில் போய் பொருள் வாங்குறோம்னா அதுதான் இறுதி நிலை. ஓகேவா, விற்பனை முனை, அங்கே தானே நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். இல்லை நம்ம பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வெளியில் எங்கேயாச்சும் தனியாக போய் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டுருப்போம். பொருட்களை வாங்கும்போதே அந்த இடத்துல ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு வந்துடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. அடுத்ததான் மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுகிறது. த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி வில் பி சார்ஜ் ஆன் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் தான் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து விதிக்கப்படும். ஸோ நம்ம பார்த்தோம்ல, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு கோதுமை வாங்குறாங்க, அதுக்கு அது 100 ரூபாங்கிறது அது மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அப்போ அதுக்கு விதிக்கிறாங்க ஜிஎஸ்டி. அடுத்ததாக அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாவு அரைக்கிறாங்க, அப்போ அதுக்கு அந்த மாவு அரைக்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 20 ரூபா, அந்த 20 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி. அடுத்து அதை விற்பனை செய்கிறாங்க போது அதுவும் வந்து ஒரு வேல்யூ அடிஷன் தானே, அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி தான் கொண்டு வரணும். அப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு 20 ரூபா செலவாகுது, அப்போ அந்த 20 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி. ஓகேவா. ஸோ அப்போது எவ்வளோக்கு அது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, விற்பனை உற்பத்திக்கு எவ்வளோ ரூபாய்க்கு உற்பத்தி ஆகுதோ அந்த ரூபாய்க்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு. அடுத்ததாக ஜிஎஸ்டி இஸ் ஒன் சிங்கிள் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. ஜிஎஸ்டி என்பது முழு நாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரி. கரெக்டு தானே. ஜிஎஸ்டிங்கிறது இந்த முழு நாட்டுக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரி தான். ஸோ ஜிஎஸ்டி என்பது தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் மற்றும் நிறுவனத்திலும் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இந்த இடத்துல ஜிஎஸ்டிக்கு பதிலாக வருமான வரி. ஸோ வருமான வரி தான் வந்து பார்த்திங்கன்னா தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் வசூலிக்கப்படுகிறது. சரிங்களா, ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேவா. இன்கம் டேக்ஸ் தான் இந்த மாதிரி வசூலிக்கப்படுது, ஜிஎஸ்டி இந்த மாதிரி வசூலிக்கப்படலை. ஸோ இந்த கொஷின் வேணாம், இது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மல்டி ஸ்டேஜ் டேக்ஸ், டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். ஆனால் வந்து மல்டி பாயிண்ட் டேக்ஸ் கிடையாது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ். ஸ்டேஜஸாக வேணால் என்ன ஆகுது, பிரிக்கப்படுது. மாவை அரைக்கும் போது ஒரு இடத்துல போடப்படுது, அடுத்ததாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல போடப்படுது. மல்டி ஸ்டேஜில் போடுவாங்களே தவிர இந்த மாதிரி ஸ்டேஜாக பிரித்து, பட் வந்துட்டு ஒரே மல்டி பாயிண்டில் வந்து போடுறதில்ல. சரிங்களா. ஜிஎஸ்டி என்பது பல படிநிலை கொண்ட வரி, இட அடிப்படையிலான வரி, டெஸ்டினேஷன் பேஸ். எந்த இடத்துல அது விற்கப்படுதோ அந்த இடத்துல தான் அது வரி போடப்படும். சரிங்களா. பல்முனை வரி கிடையாது. சேல்ஸ் டேக்ஸ் தான் வந்து என்னதுன்னா பல்முனை வரி. இப்போ தான் நம்ம பார்த்தோம், சேல்ஸ் டேக்ஸுங்கிறது பல்முனை வரி. ஆன்சர் 1 and 2 தான். ஸோ நெக்ஸ்ட்டு, ஃபாலோவிங் ஆர் த லிஸ்ட் ஆஃப் யூடிலிட்டிஸ் கலெக்டட் பை யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் இந்தியா. மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சிலருக்கே கொடுக்கப்பட்டுள்ளன. தமிழில் ஏதோ கொடுத்துருக்காங்க. மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சிலருக்கே கொடுக்கப்பட்டுள்ளன.
என்ன சொல்லுவாங்க, ஃபாலோவிங் ஆர் த லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் கலெக்டட் பை த யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது யூனியன் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்னால வசூலிக்கப்படும் சில வரிகளை பற்றி, வரிகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன வரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, என்னென்ன டியூட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சுங்க வரி வசூலிக்கிறாங்க, விவசாய நிலத்தின் மதிப்பு வரி அதை வந்துட்டு வசூலிக்கிறது இல்லை, கலால் வரி வசூலிக்கிறாங்க, விவசாய நிலத்தின் சொத்தின் மீதான வரி விதிக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ 1 and 3 மட்டும்தான் சி. In which of the following year all tax revenues of the centers have been shareable among the center and states? கீழே கொடுக்கப்பட்ட ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மைய மற்றும் மாநிலங்களிடையே பகிரக்கூடியதாகிவிட்டது. எந்த ஆண்டுலன்னா 2000 தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பிரிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிக்காமல் இருந்திருக்காங்க. 2000 ஆண்டுலேருந்து தான் பிரிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன்? மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன்? கிராண்ட்ஸ் இன் எய்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கிராண்ட்ஸ் இன் எய்டு ஏன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மெயின்டைனிங் கார்டியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், மத்திய மாநிலங்களுக்கு இடையே நல்ல உறவுகளை பரிமாறிக்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கவரிங் ருட்டீன் கேப்ஸ் இன் ஸ்டேட் பட்ஜெட்ஸ், ஸ்டேட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கேப்பை இது பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்டேட் பிளான்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கா, மாநில திட்டங்களுக்கு நிதி அளிக்கிறதுக்காகவா அப்படின்னா இல்லை. ஓகேவா? ஸோ அசிஸ்டிங் ஸ்டேட்ஸ் டு அண்டர்டேக் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். சரிங்களா? அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு உதவுதல். சரிங்களா? அதாவது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கும் செலவு பண்ணுறதுக்கு தான் மானியங்கள்ங்கிறது வழங்கப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 நாள் வேலை திட்டம் இருக்குன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு மானியம் வழங்குவாங்க. ஓகேவா? ஏதாச்சும் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ், இப்போ ஜல் ஜீவன் திட்டம் இருக்குங்களா, நம்ம ஊரில் எல்லாத்தையும் ப்ளூ கலர் பைப் போட்டிருக்காங்களே, அந்த பைப் போடுறதுக்கு மானியம் வந்து வழங்குவாங்க. அப்போ டெவலப்மெண்டல் ஃபெசிலிட்டிஸ்க்காகவும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மானியம் வந்துட்டு வழங்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது? சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு முத்திரை வரி, ஸ்டாம்ப் டியூட்டியும் இறக்குமதி வரியும். சரிங்களா? அதுதானே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி, இது ரெண்டும். ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, இது புக்ஸில் இல்லாதது. ஸோ முத்திரை வரி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விதிப்பாங்க, ஆனால் கலெக்ட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸைஸ் டியூட்டிஸ் அண்ட் மெடிசனல் அண்ட் டாய்லெட் மெட்டீரியல்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, இது ரெண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபெடரல் ஃபினான்ஸ் டீல்ஸ் வித், ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கூட்டாட்சி நிதின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட்டாட்சி நிதி அப்படிங்கிறது வந்துட்டு எதற்கு அப்படின்னா, கூட்டாட்சி என்னன்னு சொன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவை பற்றி சொல்கிறது தான் கூட்டாட்சி. சரிங்களா? ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது மத்திய மாநில அரசு நிதி உறவுகள் பற்றி சொன்னிச்சுன்னா அது கூட்டாட்சி நிதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிதி உறவை பற்றி சொல்லுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் த ஃபினான்ஸ். So next, tax revenue on lotteries organized by the union government or state government goes to மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும்? யாருக்கு வந்துட்டு இந்த ரெவன்யூஸ் வந்து போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது லாட்ரிஸ் மீதான வரி. சரிங்களா? லாட்ரிஸில் வந்து ஏதாச்சும் பணம் அடிச்சுன்னா அதுக்கு வரி நம்ம கட்டணும். அந்த வரி பணம் யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. ஸோ taxes on agricultural income, state. Taxes on land and buildings. Taxes on the consumption or sale or electricity. ஸோ இதுவும் வந்து ஸ்டேட்டுக்கு தான் வரும். லேண்ட் ரெவன்யூ
ஸோ லேண்ட் ரெவன்யூ அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு தான் வந்து போகுது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி அக்ரிகல்ச்சரல் இன்கம் மீது டேக்ஸே வந்து போடக்கூடாது. இங்கே ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இதை மட்டும் நான் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கிறேன்னா. As per the Finance Commission's report, state share of the central taxes for the period of 2021 to 2026 is dash percentage. 15வது நிதிக்குழுவின் அறிக்கையின்படி மத்திய வரி வருவாயில் எவ்வளவு பங்கு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 41 பங்கு. ஸோ 15வது நிதிக்குழு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 100 ரூபா வருவாய் வருது அப்படின்னா அதில் 41 ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? The foremost aspect of fiscal federalism, நிதி கூட்டாட்சி என்பதன் முக்கியமான அம்சம் என்ன என்பது இதனை நடைமுறைக்கு கொண்டு வருவதாகும். ஸோ சிக்கனத்திறன் அப்படிங்கிறதானுங்களா, இது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபெடரல் ஃபினான்ஸினுடைய முக்கியமான அம்சம் வந்து என்னென்னா சிக்கனத்திறன்.